அஸ்ஸலாமுஅலைக்கும் சிஸ்டர்ஸ், வெல்கம்ஸ் டு வஹீதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீல வாக்கில். அதையும் அது கூட ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா செந்நிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி பழங்களையும் நறுக்கி நம்ம இது கூடவே சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி அதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு சூப்புக்கு அந்த அளவுக்கு காரம் தேவை கிடையாது, அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ மிளகாய்த்தூளையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ஊற்றணும். அது என்ன மசாலா அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு தகுந்தாப்பில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 2யும் சேர்த்து தண்ணி விட்டு இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளியில் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அதை வேக விடலாம். அது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆட்டுக்கால் அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் தண்ணி விடும். அது தண்ணி வத்துற அளவுக்கு அதை நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விடலாம். நம்ம ஏற்கனவே அடுப்பில் நம்ம காலை வாட்டி தான் எடுத்திருக்கோம், அதனால் இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப்பு தயார். பாருங்கள் எவ்வளோவே எம்மியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.